நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா, பூனை மற்றும் எலியின் வினோத பயணம். ஒரு காலத்துல விலங்குகளோட பேரரசுல ஒரு நல்ல புத்திசாலி எலியும் ஒரு அகந்தை நிறைஞ்ச பூனையும் வாழ்ந்தன. பல தலைமுறைகளா அவங்க இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பகைவராக இருந்தாங்க. எலி நினைச்சது, பூனைகளோட முன்னோர்கள் எங்களை நிலத்திக்கு கீழே ஓட விட்டாங்க, அதனால நாங்கள் எப்போதும் பயத்துல இருக்கோம். பூனை நினைத்தது, எலிகள்னா திருடர்கள், அவங்க துன்பம் மற்றும் பிரச்சனை மட்டுமே ஏற்படுத்துவாங்க. ஒரு நாள் பெரிய வறட்சி பூமியை தாக்கியது. நதிகள் வற்றிவிட்டது. விலங்குகள் தாகத்தால் சிரமப்பட்டன. அப்போ மந்திரவாதி ஆந்தை சொல்லுச்சு, காட்டின் ஆழத்தில உண்மையின் நதி இருக்கு. அது முடிவில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நெஞ்சில் வெறுப்பும் பொய்யும் இல்லாதவர்களே அதோட நீரை பருகலாம். மாறாக பொய்மையும் பகைமையும் கொண்டவர்கள் நிலத்துக்குள்ள புதைக்கப்படுவாங்க. அரசனாகிய சிங்கம் இந்த பயணத்திற்கு இரண்டு விலங்குகளை தேர்வு செய்ய முடிவு செய்தது, பூனை மற்றும் எலி. இது ஒரு பெரிய தவறு. எலி கோவப்பட்டது. நான் ஒரு திருடருடன் பயணம் செய்ய மாட்டேன். பூனையும் சத்தம் போட்டது. ஆனால் அரசரோட உத்தரவை மாற்ற முடியாது. அதனால விருப்பமில்லாம அவங்க ஒன்னா பயணத்தை தொடங்கினாங்க. பல நாட்களுக்கு பிறகு அவங்க ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு பக்கத்துல வந்தாங்க. அங்க ஒரு மெல்லிய ஆபத்தான பாலம் இருந்தது. அதுல ஒரு குறிப்பு இருந்தது, உங்கள் நம்பிக்கையுடன் நடந்து சென்றால் மட்டுமே நீங்கள் இப்பாலத்தை கடக்கலாம். எலி தயங்குச்சு. இது ஒரு பூனை, இது என்னை கீழே தள்ளிவிடும், எனக்கே தெரியும். பூனையும் யோசிச்சுது, எலி ரொம்ப புத்திசாலியானது, இது ஏதாவது யுக்தி பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க முன்னே செல்ல வேற வழி இல்ல. அவர்கள் மெதுவாக நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு பள்ளத்தாக்குல எலி தவறி விழுந்தது. பூனை அதை விடாமல் அதோட வாலை பிடிச்சு காப்பாத்துச்சு. எலி அதிர்ச்சியில் உறைந்தது. பூனைகள் எலிகளை துரத்தி பிடிக்கிறார்கள், ஆனால் இப்போ பூனை அதை காப்பாற்றியது. அவங்க மேலும் பயணத்தை தொடங்குனாங்க. எவரும் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவர்கள் மனதில் ஏதோ மாறிவிட்டது. அடுத்த நாள் அவர்கள் ஒரு இருண்ட குகைக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்கும் ஒரு குறிப்பு இருந்தது, உங்கள் பயம் இங்கே உயிர் பெறும், உங்கள் தைரியத்தோட மட்டுமே நீங்கள் வெளியேற முடியும். திடீர்னு குகையில மாய புருவங்கள் உருவாச்சு. எலி பெரிய கொடிய பூனைகளை பார்த்தது. அவை தன்மீது பாய்ந்து அதனை விரட்டிக் கொண்டிருந்தன. பூனை ஆயிரக்கணக்கான எலிகளை பார்த்தது. அவை தன்மீது ஏறி கடித்து சிரிச்சிட்டு இருந்தது. அவங்க பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. அப்போ எலிக்கு ஒரு நினைவு வந்தது, இது உண்மையில்ல. பூனையே, நாம் ஒருவரையொருவர் நம்பணும். பூனை தனது கோபம் அகந்தை எல்லாத்தையும் மறந்து, நீ என்னோட இரு அப்படின்னு சொல்லுச்சு. அவர்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக நின்று பயத்தை உடைத்து நடக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல மாயை மறைந்தது. அவர்கள் வெளியில் வந்தனர். நீண்ட பயணத்திற்கு அப்புறம் அவர்கள் உண்மையின் நதியை அடைந்தனர். நீர் தெளிவாகவும் பசுமையாகவும் ஒளிர்ந்தது. அவர்கள் குடிக்க முயன்றபோது நதியின் ஆவி எழுந்து கேட்டது, நீங்கள் ஏன் என் நீரை பருகுவதற்கு தகுதியானவர்கள்? பூனை பேச முயன்றது. எலியும் பேச நினைத்தது. ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். பயணத்தின் போது அவர்கள் மாறிவிட்டார்கள். எலி முதலில் பேசியது, நான் எப்போதும் பூனைகள் எலிகளை வெறுக்கிறார்கள்னு நினைச்சேன். ஆனால் பூனை என்னை காப்பாற்றியது. நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். பூனை தனது தலையை குனிந்து, நான் எலிகள் ஒரு தொல்லைதான் என்று நினைத்தேன். ஆனால் எலி உண்மையான நட்பை காட்டியது. நானும் தவறு. நதியின் ஆவி மகிழ்ச்சியடைந்தது. உங்கள் உள்ளத்தில் உள்ள வெறுப்பை விட்டுவிட்டீர்கள். உண்மை என்னவென்றால், பகைவர் என்பது எப்போதும் உண்மை அல்ல. ஒருவருக்கொருவர் செவி கொடுத்தால் ஒவ்வொரு பகையும் நட்பாக மாறலாம். அவர்கள் நீரை பருகியவுடன் அது காடு முழுக்க பாய்ந்து நாட்டின் வறட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது. அந்த நாளுக்கு பிறகு பூனை மற்றும் எலி சிறந்த நண்பர்கள் ஆகவில்லை, ஆனால் பகைவராகவும் இல்லை. அவர்கள் எப்போது சந்தித்தாலும் ஒற்றுமையாக தலையசைத்து பயணத்தை நினைவில் வைத்துக் கொண்டனர். கதையின் நெறி, வெறுப்பு புரிதலின்மையிலிருந்து பிறக்கிறது. நாம் நம் எதிரிகளை புரிந்து கொள்ளும் போது எதிரிகளே நண்பர்களாக மாறலாம்.